இஸ்பேட் ராஜாவுக்கு ஒரு இதய ராணி கிடைக்கிறாங்க. கிடைச்ச ராணியை தக்க வைக்கிறதுக்கு ராஜாவோட ஈகோவும் அவரோட அம்மாவால் அவருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பய உணர்ச்சியும் பிரச்சனையாக இருக்குது. அதிலிருந்து மீண்டு ராஜாவோடு ராணி எப்படி இணைந்தார், ராணியோடு ராஜா எப்படி இணைந்தார் அப்படி என்பதுதான் இஸ்பேட் ராஜா இதய ராணி படத்தின் கதை. இந்த படம் எனும் கோட்டையை ஆளக்கூடிய ராணி யாருன்னா ஹீரோயின் சில்பா மஞ்சுநாத் தான். அவங்க வந்துட்டு கௌதம் அப்படின்னு உருகும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்க டோட்டல் கௌதமே கவுந்துருவாங்க. ஹரிஷ் கல்யாணம் வந்து இன்னும் ஒரு மாஸ்க் ஹீரோவுக்கான மெட்டீரியலாக இந்த படத்தில் உருவாயிருக்காரு. அப்புறம் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே குமார்னு அழைச்சி காமெடி பண்ணுற மாகாப்பா ஆனந்தும் அங்கங்க பஞ்சடிக்கிற பாலசரவணும் இந்த படத்துக்கு ஒரு சைட் கிக்கராக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் பிக்கப் டிராப் குமார். இடவலை வரைக்கும் ஜெட் வேகத்தில் போகிற படம் இடவலைக்கு பிறகு இந்த பட்ஜெட் இல்லாத படத்தோட ஷூட்டிங் மாதிரி இழுத்து தான் நகருது. ஆனால் பெருசாக போர் அடிக்கலை. சாம்சியோட பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் பாட்டு ரெண்டுமே எண்டு வரைக்கும் படத்தை காப்பாற்றுது. எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சரியான பிட்டிங். என்ன வேணாலும் பண்ணிருப்பான்னா புரியல. எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு திருஷ்டி போட்டு இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் இடவலைக்கு பிறகு வந்து ஒரு சீனை சொல்லலாம். இதை வந்து பத்திரிகையாளர் ஒற்றன்புரை கூட பதிவு பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு ட்ரக் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியுமே லைட்டாக தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அதை தவிர்த்திருந்தாலுமே படத்தில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. டோட்டலாக இடவலைக்கு பிறகு சின்ன லேக் இருந்தாலும் படம் லாஸ்ட்டில் சொல்ல வர மெசேஜ் வந்து அடிக்கடி இந்த மெசேஜை நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது உண்மையான காதல் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தாது. எதிரில் நம்ம காதலிக்கவங்க ஒரு இடத்துல நல்லா இருந்தால் கூட அதை பார்த்து நம்ம சந்தோஷத்தான படம், கஷ்டப்படுத்துறது எப்படி காதலாகும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட. எந்த இடத்துல அன்பு வந்து வெறுப்பாக மாறுதோ அங்கே ஈகோ உள்ள வந்துட்டு, எந்த இடத்துல ஈகோ உள்ள வந்துட்டு அங்கே அன்பே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி நம்மளுக்கே லைட்டாக கில்ட்டி ஆகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட்டாக அப்படி ஏற்றுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த ரஞ்சித் ஜெயக்கொடி வெற்றி கொடி நாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பியார் பிரேமா காதல் படம் எப்படி இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படமும் இளைஞர்களுக்கு நிறைய பிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. I love you.